கோவை அருகே வழக்கறிஞர் ஒருவர் மர்மமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டு கிடந்த சம்பவம் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரையும் திருடிச் சென்றுள்ளது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொலை தொடர்பாக 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். யார் அந்த வழக்கறிஞர்? என்ன நடந்தது? பார்க்கலாம். மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டு கிடந்த இந்த வழக்கறிஞரின் மரணம் குறித்துதான் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மயிலேறிபாளையம் பகுதியில் கோழிப்பண்ணை அருகே ஆண் ஒருவர் உடலில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக செட்டிபாளையம் போலீசாருக்கு அப்பகுதியினர் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கழுத்து மற்றும் மார்பில் காயங்களோடு கிடந்த சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விசாரணையில் ஈடுபட்ட போது சடலமாக கிடந்தவர் கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் என்பது தெரிய வந்தது. அவரது மனைவி டாக்டர் நித்யாவள்ளி கோவில்பாளையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். நித்யாவள்ளியிடம் போலீசார் விசாரித்த போது உதயகுமார் பொள்ளாச்சி செல்வதாக கூறிவிட்டு காரில் சென்றதாக தெரிவித்துள்ளார். ஆனால் உதயகுமாரின் சடலம் கிடந்த இடத்தில் கார் எதுவும் இல்லாததால் மர்ம நபர்கள் உதயகுமாரை வழிமறித்து காரை விட்டு கீழே இறக்கி கோழிப்பண்ணை பகுதிக்கு அழைத்து வந்து அங்கு வைத்து கொலை செய்துவிட்டு காரை திருடிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வழக்கறிஞரான உதயகுமார் கட்ட பஞ்சாயத்திலும் ஈடுபடுவதாக சொல்லப்படுவதால் அந்த முன்விரோதத்தில் இந்த கொலை நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கொலை தொடர்பாக முக்கிய தடயங்கள் சிக்கியிருப்பதாகவும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மர்ம நபர்களை தேடி வருவதாகவும் மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் ஒருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.